குடும்பம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கக்கூடிய இருக்குது. 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலுவாக இருக்குது. எப்படி வலுவாக இருக்குது? 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார் அப்படின்னாலே அவங்களுக்கு என்னென்னா தனம், பணம், குடும்பம் இதெல்லாம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வலுத்துக்கும். அப்போ 2ஆம் இடம் தான் இளமையில கல்வின்னு சொல்லக்கூடியது. இளமையில கல்வின்னு சொல்லக்கூடியது குரு, சூரியன், புதன் 3 கிரகமும் இவங்களுக்கு ஒரே வீட்டில் துலாம் வீட்டில் வந்து ஒன்று சேர்ந்துருக்குது. அப்போ இவங்களுக்கு இளமையில கல்வி நல்ல பிரகாசமாக உண்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். இது வந்து இன்னும் தேக ஆரோக்கியம் நல்லா வலுவாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்தை அதிபதி பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல வலுவான நிலைமையில தான் உட்காந்துருக்காரு. சுவரோட வீட்டில் உட்காந்துருக்காரு. சுக்கிரனோட வீட்டில் போய் உட்காந்து சுக்கிரன் வந்து வலுவான வீடு, அது வந்து சுவரோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு ஆயுள் தீர்க்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் இங்கே அடுத்து இன்னும் உங்களோட ஜாதகத்தில் ஒவ்வொன்றா நடந்து வரும் இல்லையா? பிறக்கும் பொழுது ஒவ்வொரு திசையா அப்படி பிறக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை 18 வருஷம் முடிஞ்சு, குரு தசைனி 16 வருஷம் முடிஞ்சு போச்சு இவங்களுக்கு. இப்போ சனி தசை சுய புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களோட ஜாதகத்தில் பார்த்தோன்னா